சேனல் 100 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கு. அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜை எப்படி ஒரு ஷேப்புக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேப், இந்த ஷேப் டூல் எங்கே இருக்குன்னா, இந்த டூல் பாக்ஸில் இந்த இடத்துல இருக்குது ஷேப் டூல். ஷேப் டூலுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா யூ. அதை போய்ட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு அந்த எடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு ஷேப் இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பு. வேறு கலரில் வேணால் இந்த கலரை மாற்றிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கலர் மாற்றிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதோடைய கலர் வந்து வேறு பக்கம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்தப்புறம் இன்னொரு இமேஜில் எந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ டவுன்லோட்ஸை நம்ம வந்து இப்போ ஒரு இமேஜ் நம்ம ஏதோ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இல்லை தளபதி விஜய் எடுத்துக்குவோம். இப்போ இந்த விஜய் ஃபோட்டோ இருக்குது. இந்த இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அல்லது செலக்ட் ஆல் அப்படி கொடுத்தனா இந்த இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எடிட்டில் போய் காப்பி அல்லது கண்ட்ரோல் சி கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் வந்துட்டு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சுற்றி இந்த மாதிரியான டாட்டர் லைன் வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வி அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அல்லது எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எப்போனா நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மறுபடியும் செஞ்சு காட்ட பாருங்கள். இப்போ நீங்கள் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் இன்டூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய சைஸ் நீங்கள் மாற்றினாலுமே எல்லாமே அந்த ஷேப்புக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள். நீங்கள் என்ன தான் நீங்கள் அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஷேப்பை விட்டு வெளியில் வராது. அதான் மெத்தட், சரிங்களா? இப்போ வேறொரு ஷேப் யூஸ் பண்ணி பாருறேன். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அதே மாதிரி கிரியேட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்கணும்னா ட்ரா பண்ண கண்ட்ரோல் என்ற நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அது குறைக்கும் போது ஷிஃப்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் குறைச்சிங்கன்னா அதோடைய ஷேப் வந்து ஈவனாக மாறும். அதே மாதிரி கண்ட்ரோல் என்டர் தட்டிட்டு திருப்பி மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன்டூ அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்துட்டு நீங்கள் அழகாக அதோட ஷேப் மாதிரி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் ஷேப். இது அழகான ஒரு இமேஜ் கிடைக்கும், பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலு அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? அதுபோக இன்னும் சில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளாட்டர்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த பெயிண்ட் ஸ்பிளாட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய ஆப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பெயிண்ட் ஸ்பிளாட்டர் ஃபஸ்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும், அதை ஓப்பன் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இமேஜ் ஆல்ரெடி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெயிண்ட் ஸ்பிளாட்டர் மாதிரி ஒரு பெயிண்ட் ஸ்பிளாட்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ அதாவது இந்த பெயிண்ட் ஸ்பிளாட்டர் கொண்டாந்து நான் இங்கே வச்சுட்டேன். அந்த விஜய் நமக்கு டெலிட் பண்ணிக்குவோம். டெலிட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எல்லை 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும், சரிங்களா? இப்போ அந்த பெயிண்ட் ஸ்பிளாட்டர் கிடச்சிருக்கு. அதாவது பெயிண்ட் ப்ரஷ். இந்த பெயிண்ட் ப்ரஷ்க்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ணுறது? அதுக்கு முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து இந்த மேஜிக் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வெளியில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அதாவது அல்லது செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன்டூ கொடுத்தீங்கன்னா அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இதை இங்கே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக அந்த படத்துக்குள்ளே அந்த பெயிண்ட் ஸ்பிளாட்டருக்குள்ளே எப்படி அந்த இமேஜ் அழகாக வந்து உட்காந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஒரு இமேஜை வந்து ஷேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.